தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 18:4. இயேசு தமக்கு நேரிடப் போகிறது எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து கைது செய்ய வந்த அந்த போர்ச்சவர் கூட்டம் அவர்களுக்கு தாமே முன்வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி அர்ப்பணித்தார்னா, இயேசு கிறிஸ்துவின் தைரியம்ங்கிறது ஆச்சரியமானதுங்க. இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும்படி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தாமாக முன் வந்து கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு நான் தான் அப்படி சொன்னார்கள். நான் தான் என்று சொன்ன உடனே அந்த போர் வீரர்கள் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அப்படி நம்ம பார்க்கிறோம். என்னங்க அது? அவர்கள் யாருன்னு கேட்ட ரோமானிய போர்ச்சவர்கள், தேவாலயத்துடைய போர்ச்சவர்கள், அத்தனை பலசாலிகள், முறைப்படி யுத்த பயிற்சி பெற்ற பலசாலிகள், 1000 அதிகமான மக்கள் வந்திருக்கிறார்கள், இராணுவர் வந்திருக்கிறார்கள். நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். 2 முறை விழுந்தாங்க என்றால் ஆண்டோடைய அந்த வார்த்தைக்கு எத்தனை வல்லமை இருக்கு பாரு. அத்தனை பெரிய வல்லமை இருந்ததுனால அவர் ஒப்பு கொடுக்காவட்டா அவர்களை கைது செய்திருக்கவே முடியாதுங்க. அவரே ஒப்பு கொடுத்தாலும் கைது செய்ய முடியுது. அந்த அளவுக்கு வல்லமை அவருக்கு இருந்தது. அவர் வார்த்தைக்கு அந்த வல்லமை இருப்பது. நான் தான் சொல்ல போனால் இந்த வார்த்தை வந்த உடனே அவர்கள் அத்தனை பேர் பலனற்று போய்விட்டார்கள், வல்லமையை இழந்து விட்டார்கள். அத்தனை வல்லமையானது ஆண்டவரின் வார்த்தை. நான் தான், நான் தான். நாம் ஆராதிக்கிற இயேசுக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. அவர் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை இங்க பார்க்கிற சொன்ன உடனே பின்னிட்டு விழுந்தார்கள். அவருடைய வார்த்தை வல்லமை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம ஆண்டவருடைய வல்லமை தியானம் பண்ணி தேவ ஜனம் பலன் அடையணும். ஆண்டவருடைய வல்லமை தைரியத்தை கேட்க கேட்க நமக்கு பலன் உண்டாகும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள், அவருடைய தைரியம், இதெல்லாம் தியானம் பண்ணணும். நம்ம இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்கும் பொழுது அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வாருங்க. நிச்சயமாய் உங்கள் சரீரத்தில், வீட்டில், உங்கள் பிரச்சனை மத்தியில் அவர் வல்லமை விளங்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.